நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேளுங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா பணியாளர்களை கூப்பிட்டு, நீங்கள் இங்கே ஒரு குளம் வெட்டணும் அப்படின்ட்டு. சரி, உடனே பணியாளர்களும் ராஜாவோட சொல்ல கேட்டு அங்கே நல்லா பெரிய குளமாக வெட்டிட்டாங்க. பெரிய குளமாக வெட்டோன்னா ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க, ராஜா இந்த மாதிரி குளம் வெட்டுற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. சரி, நான் பார்வையிடுறேன் அப்படின்னு அவர் வந்திருக்கார். ராஜா வந்த உடனே பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே ஒரு அறிவிப்பு செய்தாராம், இந்த குளத்தில் தண்ணி நிரப்புறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த குளம் ஃபுல்லாக பாலாக நிரம்பி இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசை. அதனால் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யுங்க அப்படின்ட்டு. என்ன அறிவிப்பு ராஜா? அந்த மாதிரி இந்த குளத்தை நீ நைட்டுக்குள்ளே பாலால் ஊற்றி நிரப்பிடணும் அப்படின்னு. சரி ராஜா, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறோன்ட்டு அவர் ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் நைட்டுக்குள்ளே அவங்கவுங்க வீட்டிலேருந்து எவ்வளோ பால் முடியுமோ அவ்வளோ ஊற்றி அந்த குளத்தை ரொப்பி வச்சிடணும். காலையில் ராஜா பார்ப்பார் அப்படின்னு. சரின்ட்டுருக்காங்க. சரின்னு இதை கேட்டது ஒருத்தன் அவங்க வீட்டிலேருந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துதான். சரி, நம்ம என்ன பச்சை தண்ணியை ஊற்றினா தெரியும், எல்லாருமே பால் ஊற்றுறாங்க, நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா தெரிய போகுதுன்னு ஃபஸ்ட்டு அவன் பச்சை தண்ணி ஊற்றினான். இதேமாரி எல்லாருமே அந்த குளத்துல போய் பச்சை தண்ணி ஊற்றுறாங்க. ராஜா காலையில் போய் பார்த்தா குளம் ஃபுல்லாக ஒரே பச்சை தண்ணி. உடனே ராஜா ஆச்சரியம் தாங்க முடியல, நம்ம நாட்டில் மக்கள் எல்லாம் எப்படி சுயநலத்தோடு இருக்கீங்க, இப்படி இருந்தால் நாடு எப்படி முன்னேறும். எப்பவுமே ஒரு நாடு நல்லா இருக்குன்னா அந்த நாட்டில் உள்ள மக்களோட சுய ஒழுக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்றது. ஒரு நாடுன்ற ஒரு ஊருன்றது தான் மாவட்டம், மாவட்டன்றது தான் ஒரு நாடு, அதான் ஒரு மாநிலமாக உருவாகுது. அதனால் மக்கள்கிட்ட சுய ஒழுக்கம் தேவை அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தது இன்னொரு கதை என்னென்னா, ஒரு வயசானவரும் அவர் மகனும். அவருக்கு வயசு 100, மகனுக்கு வயசு 75. 2 பேரும் வயலில் வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்துகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு எப்போயுமே அந்த பையன் வேலை செய்யும்போது அவனை நல்லா சுள்ளின்னு அடிப்பார். அடிச்சு நல்லா வேலை வாங்குவார். அடிச்சு வேலை வாங்கும்போது அதேமாதிரி ஒரு நாள் அடிக்கும்போது அவங்க பையன் ஒவ்வொன்றும் ஊழ விட்டு ஒரே அழுகாது இருக்கான். உடனே அவங்க அப்பா பதறிட்டார், என்னப்பா இவ்வளோ காலம் நீ ஒழுங்காக வேலை செய்யணும், உன்னை போட்டு நான் அடிப்பேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன், இன்றைக்கி என்னத்துக்கு இப்படி அழுகுற அப்படின்ட்டு. உடனே அவன் சொல்லுங்க, அப்பா நீங்கள் இருக்க பலவீனமாகிட்டே இருக்கீங்களாப்பா, நீங்கள் இதுக்கு முன்னெல்லாம் அடிக்கும்போது எனக்கு நல்லா சொல்லிட்டு இருக்கும், ஆனால் இப்போ அடித்தா எனக்கு வலிக்கவே இல்லை, அதனால தான்ப்பா எனக்கு வருத்தமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப பலவீனமாகிட்டு வரீங்கப்பான்னு. உடனே அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியல மகன் பாசத்தை. இந்த கதையில் என்ன தெரியுது? இதுதான் தந்தை மேல் மகன் வச்சிருக்கும் பாசம். இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.